வணக்கம் நண்பா. நம்முடைய நண்பர்களில் நிறைய பேர் வாரத்துக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான கேட்ஜெட்ஸ் பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போன வாரம் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 80s கிட்ஸ்க்கும் 90s கிட்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு கேட்ஜெட் தான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த ஜென்ரேஷன் மக்களுக்கும் கண்டிப்பாக இது பிடிக்கும். அதாவது ரேடியோ பெட்டி நார்மலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேடியோ பெட்டி கிடையாது, வித்தியாசமான ஒரு ரேடியோ பெட்டி. இதோட அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் தந்திருப்பாங்க, அதையும் அழுத்திக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது எப்பப்போ நான் உங்களுக்கு புதிய இந்த மாதிரி வித்தியாசமான கேட்ஜெட்ஸோட அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இனி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, இனி உங்களுக்கு இந்த ரேடியோ பெட்டியை பிரித்து காமிக்கிறேன். அதாவது இந்த பாக்ஸை பிரித்து காமிக்கிறேன். உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். கார்ட்போர்ட் பாக்ஸை பிரிக்கும் போது ரேடியோ தான் இருக்குது. ரேடியோ கொரியரில் வரும்போது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பாக ரெண்டு சைட்லையுமே ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்க, வரவே இருக்கலாம். சூப்பராக பேக் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ரேடியோவை தனியாக எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த ரேடியோவை தவிர வேறு என்னென்ன இந்த பாக்ஸில் வருதுன்னா, ஒரு கேரிங் பெல்ட் ஒன்று தந்திருக்காங்க, அப்புறம் யூசர் மேனுவல். வேறு எதுவும் பாக்ஸில் இல்லை, இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி உங்களுக்கு ரேடியோ பெட்டியை காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். அதாவது 80ஸில் வாழ்ந்தவங்களுக்கு வேறு மாதிரி ஃபீல் வரும், 90ஸில் வாழ்ந்தவங்களுக்கும் வேறு மாதிரி ஃபீல் வரும். இப்போ புதிய ஜென்ரேஷனில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அது எப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட்னு சொல்லிக்கலாம். அதாவது இப்போது பழைய காலத்தில் வாழ்ந்தவங்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்க போகிறோம்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இது ஒரு ப்ரைஸ், விலை மதிக்க முடியாத, அதாவது ப்ரைஸ்லெஸ்ன்னு சொல்லிப்போம், விலை மதிக்க முடியாத கிஃப்ட் மாதிரி அந்த ஃபீல் அவங்களுக்கு கிடைக்கும். இதோட விலை அவங்களுக்கு ஓரளவுக்கு நம்ம சீப்பாக தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு செல்வம் வந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். ஒரு விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷன் கிடைச்ச மாதிரியான ஒரு ஃபீல் அவங்களுக்கு இதை பார்க்கும்போது கொடுக்கும், அந்த கிஃப்ட்டை பிரிக்கும் போதே. அந்த மாதிரி தான் சூப்பராக வடிவமைத்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அதாவது பழைய கால நினைவுகளை கொண்டு வரக்கூடிய ஒரு கேட்ஜெட்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பொக்கிஷன், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேட்டர் என்னங்கிறத இப்போ புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா மாடர்ன் ஜென்ரேஷன் மக்களுக்காக பல புதுமைகளை தந்திருக்காங்க. அதாவது இந்த காலத்து மக்களுக்காக லேட்டஸ்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது உங்கள் மொபைல் ஃபோன் மூலிமா ப்ளூடூத் ஆன் பண்ணி பாட்டு கேட்கலாம். இது ஒரு ஸ்பீக்கராக உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இதில் மெமரி கார்டு போடுறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்டுக்கலாம். அப்புறம் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணி பாட்டு கேட்டுக்கலாம். USB போர்ட் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதிலே உங்களுக்கு இன்புல்ட்டாக 900 mAh பேட்டரி தந்திருக்காங்க. ஸோ இப்போ பேட்டரி போடாமலே நீங்கள் பாட்டு கேட்கலாம். அந்த வசதியும் இதில் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் FM ரேடியோ இருக்குது. FM ரேடியோவுக்கு தனியாக ஆண்டனா தந்திருக்காங்க. இதை தாண்டி உங்களுக்கு இதில் 3 விதமான பேண்ட் சப்போர்ட் இருக்குது. அதாவது FM சப்போர்ட் இருக்குது, AM சப்போர்ட் இருக்குது, SW சப்போர்ட் இருக்குது. இதுக்கப்புறமா இந்த ரேடியோ பெட்டியோட பின் சைடை பாருங்கள். பழைய காலத்து ரேடியோ பெட்டி மாதிரி தான் இருக்குது. அதாவது அதில் நம்ம பேட்டரி நம்ம மேனுவலாக இன்சர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. கவரை பிரிக்கிறேன் பாருங்கள். கவரை பிரிச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் பவரில் கொடுக்குறதுக்கு பவர் கேபிளும் தந்திருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் பேட்டரி தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம், அந்த வசதியும் தந்திருக்காங்க. ஓவரலாக பார்க்கும்போது பழமையும் இருக்குது, புதுமையும் இருக்குது. அதாவது மாடர்ன் டெக்னாலஜியும் இருக்குது, பழைய டெக்னாலஜியும் இருக்குது. எல்லாமே சேர்த்து எல்லா மக்களுக்கும் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பழைய காலத்து அந்த ஃபீலும் வரும். அந்த வீட்டில் இருக்கும்போது மாடர்ன் வீட்டில் இருந்தாலும் சரி தான், இந்த பெட்டி இருக்கும்போது வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு லுக்குக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாட்டு இந்த ரேடியோ பெட்டி உங்களுக்கு மேக்ஸிமமாக 8 வாட் அவுட்புட்டை தரும். அதே மாதிரி இதை ஒயர்லெஸ் ஸ்பீக்கராக பயன்படுத்தினாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 8 வாட் அவுட்புட்டை தரும். இனி ஆடியோ சாம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஆடியோ சாம்பிள்ஸ் உங்களால் உணர முடியாது, ஏன்னா நீங்கள் கேட்குற ஸ்பீக்கர் இந்த மாதிரி இருக்குங்கிறதும் நமக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன், பாருங்கள். Maybe you should pull the alarm.
ஆடியோ சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு இந்த மாதிரி பழைய கால நினைவுகளை கொண்டு வர மாதிரியான கேட்ஜெட் ஏதாவது இருந்துச்சுன்னா ரிவ்யூ பண்ணணுமா வேண்டாமாங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த கேட்ஜெட் உங்களுக்கு எந்த மாதிரி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான பழைய கால நினைவுகளை கொண்டு வரது மாதிரியான கேட்ஜெட் வேணுங்கிறதும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த மாதிரி கேட்ஜெட் உங்களுக்கு தேவை இருக்குது, எந்த மாதிரி கேட்ஜெட் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஐடியா கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அது எல்லாருமே ஒரு விஷயத்தை கேட்கும்போது கண்டிப்பாக அதை நான் வாங்கி ரிவ்யூ பண்ணுவேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.